ஆத்ம நமஸ்தே. நான் வித்யா பேசுறேன். பங்குனி மாதம் ஆரம்பத்திலிருந்தே ஆன்மீக வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று வருதுங்க. காரடியான் நோன்பு பார்த்தோம், ராமநவமி பார்த்தோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா பங்குனி உத்திர திருநாள். இந்த பங்குனி உத்திரம் என்பது கல்யாண விரத நாள்னு குறிப்பிடுறாங்க. ஏன் கல்யாண விரத நாள்னு குறிப்பிடுறாங்கன்னா, ராமருக்கும் சீதைக்கும் இந்த பங்குனி உத்திர திருநாள்ல தான் கல்யாணம் நடைபெற்றதா குறிப்பு இருக்குது. அதே மாதிரி சிவனுக்கும் பார்வதிக்கும் இதே பங்குனி உத்திர திருநாள்ல தான் திருமணம் நடைபெற்றதாம். அதே மாதிரி அசுரனை அழித்த முருக பெருமானுக்கு இந்திரன் தன்னுடைய மகளை தெய்வானையை இந்த பங்குனி உத்திர திருநாள்ல தான் திருமணம் செஞ்சு கொடுத்தாராம். இந்த மாதிரி அனைத்து தெய்வங்களுக்கும் இந்த பங்குனி உத்திர திருநாள்ல தான் திருமணம் நடைபெற்றிருக்கு. அதனால்தான் பங்குனி உத்திர திருநாள் என்பது கல்யாண விரத நாள்னு குறிப்பிடுறாங்க. அதாவது யாருக்காவது கல்யாணம் ஆகாம ரொம்ப தடங்கள் ஏற்பட்டிருக்கு, எத்தனை வரன் பார்த்தோம் நல்லதா அமையல அப்படின்னு இருக்கவங்களுக்குலாம் இந்த பங்குனி உத்திர நாள்ல விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணணும்னா நமக்கு நல்ல வரன் வந்து நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை ரொம்பவே செழுமையா இருக்குன்றது தாங்க. அதனாலதான் இந்த பங்குனி உத்திர திருநாளை கல்யாண விரத நாள்னு குறிப்பிடுறாங்க. இந்த நாள்ல திருமணம் ஆகாதவங்க எல்லாம் முறையாக விரதம் இருந்து வழிபாடு பண்ணும்போது கண்டிப்பா அந்த முருகன் அருளால நமக்கு ஒரு நல்ல வரன் அமையுங்க. திருமணம் ஆனவங்களுக்குலாம் எப்படின்னா, மாங்கல்ய தோஷம் ஏதாவது இருக்கு, கணவன் மனைவி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கு, கணவன் மனைவி பிரிஞ்சிருக்காங்கன்னா அவங்களும் இந்த பங்குனி உத்திர திருநாள்ல விரதம் இருந்து வழிபாடு பண்ணலாம். ஆக கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த வழிபாடான்னு கேட்டா இல்லைங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சி நடைபெறணும், வீட்டுல எப்பவுமே சுபிக்ஷம் நிறைஞ்சிருக்கணும்னாலும் இந்த பங்குனி உத்திர திருநாளை நம்ம வழிபாடு பண்ணலாம். அதாவது உங்களுக்கு அருகில் இருக்கும் சிவ ஆலயங்கள், முருகர் கோயில்கள், பெருமாள் கோயில், இந்த மாதிரி எந்த கோயிலா இருந்தாலும் சரி, அன்று தெய்வங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். அந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்கிட்டு உங்களால முடிந்த ஒரு தொண்டு உதவிகளை செய்யுங்க. கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா அப்போ நீங்க அந்த கல்யாணத்துக்கான சீர்வரிசை பொருட்கள், அதாவது தெய்வத்துக்கு திருமணம் பண்ணும்போது சீர்வரிசை எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க பாத்தீங்களா, அந்த சீர்வரிசை பொருட்கள் ஏதாவது ஒண்ணு நீங்க உங்களுடைய செலவா எடுத்துக்கிட்டு உங்களால முடிந்த தொண்டு உதவிகளை செய்யுங்க. அதே மாதிரி மங்கள பொருட்கள் அது நீங்க சுமங்கலி பெண்களுக்கு தானமா வழங்குங்க. அப்படி தானமா வழங்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த சுப மங்களம் பிரார்த்திக்கும். அதாவது என்னன்னா, மங்கள பொருட்கள்ன்றது மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய கயிறு, பூ, அட்சதை, அடுத்ததான் பாத்தீங்கன்னா ஏதாவது ஸ்வீட்டு. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சக்கரை பொங்கல் வச்சு நமக்கு நெய்வேத்தியம் படைச்சு கொடுப்பாங்க. இப்ப நம்ம சக்கரை பொங்கல் கோயிலுக்கு நம்ம எடுத்துட்டு போக முடியலனாலும் சரி, எல்லாருக்கும் நம்மளால முடிஞ்ச ஒரு சாக்லேட்டாவது நம்ம அந்த மங்கள பொருட்களோடு சேர்த்து அந்த இனிப்பை நம்ம தானமா வழங்கணுங்க. சரி, வீட்டுல இது எப்படி முறைப்படி வழிபாடு பண்ணலாம்? இந்த ஆண்டு பங்குனி உத்திரம் எப்ப வருது அப்படின்றது பார்த்துடலாமா? அதாவது இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் ஏப்ரல் 1ஆம் தேதி வருதுங்க. மார்ச் 31ஆம் தேதி உத்திர நட்சத்திரம் தொடங்கினாலும் நம்ம சூரியன் உதயம் ஆகும்போது எந்த நட்சத்திரம் கணக்கு இருக்கோ அதுதாங்க. அதனால ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4:30 வரைக்கும் உத்திர நட்சத்திரம் இருக்குது. அன்று பௌர்ணமியும் சேர்ந்து வருது. அதனால ரொம்பவே விசேஷமான நாள் தான். அதனால அந்த நாள்ல விரதம் இருந்து வழிபாடு பண்ணும்போது நம்ம வீட்டுல நல்ல சுபிக்ஷம் நிறைஞ்சிருக்கும். ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில சீக்கிரமா எழுந்துக்கோங்க. பிரம்ம முகூர்த்த வேலையில நீங்க விரதம் ஆரம்பிக்கிறது ரொம்பவே நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். காலையில ரொம்பவே சீக்கிரமா எழுந்துக்கிட்டு வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிட்டு பூஜை அறையை அழகா மஞ்சள் குங்குமம் இட்டு பூக்கள் இட்டு அலங்காரம் பண்ணி நெய்வேத்தியமா முருகருக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல் இல்ல திணை மாவு, கற்கண்டு, வெல்லம் இதை வச்சு நம்ம நெய்வேத்தியம் படைச்சிட்டு, அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாதவங்களா இருக்கீங்கன்னா விரல் மாறன் 5 அப்படின்ற திருப்புகழ் பாடலை நீங்க தொடர்ந்து நீங்க கேட்டுட்டு வாங்க. உங்களால அந்த பாடலை பாட முடியலனாலும் சரி, தொடர்ந்து அதை நீங்க கேட்டுட்டு வாங்க. எழுதி வச்சு படிங்க. நீங்க தினந்தோறும் இந்த பாடலை நீங்க பாராயணம் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல வரனாவே உங்களுக்கு வந்து அமையுங்க. அதனால இந்த திருப்புகழ் பாடல்ன்றது ரொம்பவே முக்கியமானது. இது அருணகிரிநாதர் எழுதிய இந்த திருப்புகழ் பாடலை நீங்க தினசரி நீங்க கேட்டுட்டு வரும்போதும் பாடிட்டு வரும்போதும் பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும்.
நடைபெறும். எப்பவுமே நம்ம சுபிக்ஷமா இருப்போம். அந்த சுபிக்ஷம் ஏன் நிறைஞ்சு இருக்கணும்னா, நம்ம வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். மங்களங்கள் அதிகமா நிறைய நிறைய தான் நம்ம வீடும் சரி, நம்ம வாழ்க்கையும் சரி ரொம்பவே வளமா இருக்கும். அப்படி சுபிக்ஷம் நிறைஞ்சு இருக்கணும்னா, இந்த விரல் மாறன் ஐந்துன்ற பாடலை பாடிட்டு வரணும். இந்த விரல் மாறன் ஐந்துன்றது நீங்க பங்குனி உத்திர திருநாள்ல தான் தொடங்குறீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த வேலையிலே நீங்க உங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு காலையிலே ஒரு 6 முறை பாராயணம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மாலை திரும்பவும் விளக்கேத்திட்டு நீங்க திரும்பவும் இந்த பாடலை பாராயணம் பண்ணுங்க. உங்களுக்கு பக்கத்துல எந்த சிவாலயங்கள் இருந்தாலும் சரி, முருகர் ஆலயங்கள் இருந்தாலும் சரி, எந்த கோயில்ல தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் பண்றாங்களோ அங்க போய் கலந்துக்கோங்க. உங்களால முடிந்த தொண்டு உதவிகள்ல அந்த திருக்கல்யாணத்துல அர்ப்பணிங்க. ஏன்னா தெய்வத்தோட கல்யாணத்துக்கு நம்மளால செய்கின்ற அந்த தொண்டு உதவி இருக்கு பாத்தீங்களா, சிறு தொண்டு, அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்று தரும். அதனால கண்டிப்பா நம்ம கோயிலுக்கு போய் அந்த திருக்கல்யாணத்துல கலந்துக்கணும். நம்மளால முடிந்த தொண்டு உதவிகளை செய்யணும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க, அதற்காக இந்த விரதம் இருக்க போறீங்கன்னா, செகமாயை யுற்று நதனிலே அப்படின்ற பாடல், திருப்புகழ் பாடல், இதுவும் அருணகிரிநாதர் எழுதினதுதான். இந்த பாடலை நீங்க பாராயணம் பண்ணுங்க. இந்த பாடலை நீங்க பாராயணம் பண்ணும்போது அந்த முருகரே உங்களுக்கு உங்க வீட்டுல பிறப்பாருங்க. அதனால குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களும் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். நீங்க பட்னி விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கவங்க தான் கண்டிப்பா பட்னி விரதம் இருந்து அன்று காலை முதல் மாலை வரைக்கும் பட்னி விரதம் இருந்து முருகர் வழிபாடு பண்ணி நீங்க அந்த பாராயணம் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல வரன் அமையும். இதே நீங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது செகமாயை உற்றுன்ற பாராயணத்தை நீங்க படிச்சுட்டு நீங்க உங்களுடைய விரதத்தை முடிச்சுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அன்று உங்களால முடிந்த ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மங்கள் செய்யுங்க. முக்கியமா சக்கர பொங்கல் எல்லாருக்குமே தானமா கொடுங்க. ஸ்வீட் அதிகமா தானமா கொடுங்க. உங்க வாழ்க்கையும் ரொம்பவே இனிமையா இருக்குங்க.